கடலை மாவு அல்வா ட்ரை பண்ணலாமா? 2 ஸ்பூன் ரவை, அப்புறம் 1.5 கப் கடலை மாவு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டு ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்து நல்லா மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா வெந்ததும் அதே மெஷர்மெண்ட் கப்பில் எவ்வளோ கடலை மாவு எடுத்தோமோ ஸோ 1.5 கப் ஈக்குவல் அமௌண்ட்டில் சுகரை எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா லூசன் ஆகும். கீ விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து இதில் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சி வந்தோடனே அல்வா ரெடி. பட் நான் சொன்னது எல்லாமே ஒரு எரேசர் வச்சு அழைச்சிருங்க, ஏன்னா இது அல்வா மாதிரியே வரல. இது குக்கிங் வீடியோவே இல்லை, இது சொதப்பல் அல்வா வீடியோ தான். அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன், வீடியோவில் லைட்டிங்கும் ப்ராப்பராக இல்லை. வாய்ஸ் ஓவரில் பேக்ரவுண்டில் ட்ராகன் மூவி சாங்ஸு குகனோட வாய்ஸ் எல்லாமே சேர்ந்து கேட்கும். கம்மிங் பேக் டு அல்வா, டேஸ்ட்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. பட் ரொம்ப கட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த அல்வா கன்சிஸ்டன்சி தலை இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லை. அதனால தான் எனக்கு இது ஃப்ளாப் அல்வான்னு தோணுச்சு. இது இன்னும் தெரியாமல் அல்வா சாப்பிட்டுட்டு ஒருத்தன் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே, அதை பாருங்களேன்.